ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் குக்கிங் இன் தமிழ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம கல்யாணம் வீட்டு கேசரி செய்ய போகிறாங்க. அதுவும் அல்வா போல் சுவையில் செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்யலாங்கிறதும் பார்க்கலாம். இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பேன் ஒன்று வச்சுக்கோங்க. இதில் நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கிறேங்க. நெய் நல்லா நமக்கு கொஞ்சம் காயட்டும். இப்போ நெய் நமக்கு காஞ்ச பிறகு நான் ஒரு 10 முந்திரியும் 10 உலர் திராட்சையும் வச்சுருக்கேங்க. இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் நமக்கு கொஞ்சம் பொன்னிறமாக செவந்த பிறகு நம்ம எடுத்துடலாம். அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாருங்கள், இப்போ நமக்கு முந்திரியும் திராட்சையும் கொஞ்சம் நல்லா செவந்துருச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து ஒரு பவுலில் வச்சுக்கலாம். முந்திரி திராட்சையை நம்ம வறுத்து எடுத்துட்டோம். இதுக்கப்புறம் நான் 1 கப் அளவு ரவை சேர்க்குறேங்க. அதில் இருக்கக்கூடிய நெய் அப்படியே இருக்கட்டும். அந்த நெய்யோடு இந்த ரவையை சேர்த்து நம்ம வறுக்க போகிறோம். மீடியமாக ஃப்ளேமை வச்சுக்குங்க. வச்சுட்டு இதை கொஞ்சம் நம்ம இந்த நெய்யோடு நல்லா வறுத்துக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா வறுக்குறீங்க அந்த அளவுக்கு நமக்கு சீக்கிரமாகவும் குக் ஆயிரும். கேசரியும் நமக்கு ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குங்க. அதுவும் இல்லாமல் நமக்கு எப்போவுமே கேசரி செஞ்சால் சில பேருக்கு ரஃப் ஆயிரும். அதாவது செஞ்ச பிறகு ரொம்ப அப்படியே கட்டி மாதிரி ஆயிரும். அந்த மாதிரி இல்லாமல் நமக்கு எப்போவுமே ஒரு நாள் முழுதுமே அப்படியே உதிரியாகவும் இருக்கும். ரெண்டாவது அல்வா போல் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ நமக்கு ரவை நல்லா வறுபட்டுருச்சு. நீங்கள் கையில் கொஞ்சம் இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா நரன்னு இருக்கும். அந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு. அப்போ தான் நல்லா வெந்து வரும் நமக்கு. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். இப்போ நம்ம அடுப்பு ஆன் பண்ணி அதே பேன் வச்சுக்கோங்க. நம்ம 1 கப் அளவு ரவை எடுத்துருக்குறோம். ஸோ 1 கப் ரவைக்கு 3 கப் அளவு தண்ணி ஊற்றிக்குங்க. நான் தண்ணி ஒரு இதில் அளந்து வச்சுருக்கேன். ஸோ அதில் நான் ஊற்றிக்கிறேங்க. இப்போ நம்ம ஃப்ளேமை கொஞ்சம் ஹையில் வச்சுக்கலாம். ஏன்னா நமக்கு தண்ணி கொதிக்கணும். அதனால் ஃப்ளேமை ஹையில் வச்சுக்கோங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 50 கிராம் எண்ணெய் எடுத்துருக்கிறேன். அந்த எண்ணெயில் இப்போ பாதி அளவுக்கு இந்த தண்ணியிலே ஊற்றிடுங்க. அதே மாதிரி 50 கிராம் நெய் எடுத்துருக்கிறேன். அதுவும் இந்த தண்ணியிலே பாதி அளவுக்கு நம்ம ஊற்றிக்குங்க. இப்போ இதில் நம்ம ஃபுட் கலரை ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா நமக்கு கேசரி எல்லோ, ரெட்டு, ஆரஞ்சு இது மாதிரி இருக்கும். உங்களுக்கு என்ன கலர் விருப்பமோ அது மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. நான் எல்லோ கலர் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக, அதாவது ஒரு பிஞ்ச் அளவு மட்டும் எடுத்துக்கோங்க. அது இதில் சேர்த்துட்டு எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம என்ன பண்ணணும்னா தண்ணி நமக்கு ஒரு கொதி வரணும். அதுக்கப்புறமா தான் இதில் நம்ம ரவையை ஆட் பண்ணணும். பாருங்கள், இப்போ நமக்கு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த கொதிக்கும் போது என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவு சால்ட் மட்டும் இதில் சேர்த்துக்குங்க. ஏன்னா கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு. நம்ம அதுக்கப்புறம் சேர்த்தோம்னா ஒரு இடத்துல இருக்கும், ஒரு இடத்துல இருக்காது. அதனால் தண்ணி கொதிக்கும் போது சேர்த்துருங்க. இப்போ தண்ணி கொதிக்கும் போது நம்ம வறுத்து வச்ச ரவையை போட்டுக்கலாம். ஃப்ளேமை கொஞ்சம் நம்ம மீடியமாக வச்சுக்கோங்க. எல்லாத்தையும் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. கட்டிப்படாமல் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ நமக்கு தண்ணியெல்லாம் நல்லாவே அப்சர்வ் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? ரவைக்கு எப்போவுமே தண்ணி கொஞ்சம் கூடுதலாக ஊற்றணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த கேசரி சாஃப்டாக இருக்கும். நீங்கள் 1 டம்ளர் ரவைக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். அதனால் கூடுதலாகவே நம்ம 1 டம்ளர் எக்ஸ்ட்ராவே ஊற்றணும். நம்ம 50 கிராம் எண்ணெயில் ஏற்கனவே நம்ம பாதி தண்ணியில் ஊற்றிட்டோம். மிச்ச பாதியை இப்போ நம்ம இதில் ஊற்றிடலாங்க. ஏன்னா நமக்கு கல்யாண வீட்டு கேசரி மாதிரியே இருக்கணும். ஸோ அதனால தான் நான் கரெக்டாக அந்த ப்ராசஸ் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம ஃபுல்லாகவே நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம நெய்யும் இதில் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இது எல்லாமே ஊற்றிடாமல் கொஞ்சமாக ஊற்றுங்க. கடைசியில் நம்ம கொஞ்சம் இதில் சேர்க்கணும். இப்போ ஃபுல்லாக நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதில் சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாங்க. நான் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். அந்த 1 கப் ரவைக்கு 1 கப் சர்க்கரையை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் இனிப்பு கூடுதலாக இருந்தால் தான் பிடிக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கணும்னா நீங்கள் 3/4 கப் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதுக்கு பதிலாக நம்ம சர்க்கரை, அதாவது சுகர் பேஷண்ட் சர்க்கரை ஆட் பண்ண மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணலாம்னா நீங்கள் நாட்டு சர்க்கரை, அதாவது ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ நம்ம சர்க்கரை ஆட் பண்ண பிறகு நல்லா இலக ஆரம்பிக்கும். ஸோ இந்த தண்ணி ஆகுது அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏன்னா நமக்கு இருக்க இன்னும் நல்லா வந்து கெட்டியாக தான் ஆகும். எப்போவுமே நமக்கு தண்ணியாக இருக்காது. அதனால் நீங்கள் பயப்பட தேவையில்ல. ஃபுல்லாகவே நல்லா வந்து இது மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ சர்க்கரை எல்லாமே நல்லா வந்து இலகிருச்சு. இப்போ அது இல்லாமல் ரெண்டாவது நல்லா கட்டிப்படாமல் இந்த மாதிரி நல்லா கிளறிக்குங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் வந்து மூடி போட்டு நம்ம வச்சிடலாங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுருங்க. இது வந்து நமக்கு நல்லா குக்காகி நல்லா இறுகி கொஞ்சம் வந்துடும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாங்க. பாருங்கள், இப்போ நமக்கு தண்ணி எல்லாமே நல்லா வத்திருச்சு. பாருங்கள், நம்ம எப்படி நீங்கள் எடுத்தாலும் கெட்டி ஆகாது. நம்ம சாப்பிட்ற வரைக்கும், அதாவது ஒரு நாள் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருக்கும். அதுக்கு தான் நம்ம நெய்யும் எண்ணெயும் கொஞ்சம் கூடுதலாகவே நம்ம சேர்க்குறோம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வறுத்து வச்ச இந்த முந்திரி திராட்சையும் இதில் போட்டுடலாம். அதோட நம்ம மிச்சம் இருக்க இந்த நெய்யும் அப்படியே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இதை வந்து ஃபுல்லாக வந்து அப்படியே மிக்ஸ் பண்ணிடுங்க. ஒரு அருமையான அல்வா போல் கல்யாண வீட்டு கேசரி நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நமக்கு கொஞ்சம் கூடுதலாக இந்த நெய்யும் எண்ணெயும் தான் இதில் செலவாகும். மற்றபடி உங்களுக்கு வேறு எதுவுமே உங்களுக்கு செலவில்லைங்க. ஏன்னா நம்ம அந்த மாதிரி சாப்பிட்டா தான் உங்களுக்கு அந்த அளவுக்கு அந்த ரிச்சான டேஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா உங்களுக்கு சாதாரணமாக எப்போவுமே நார்மலாக நம்ம வீட்டில் செய்கிற கேசரி மாதிரியே தான் இருக்கும். ஆனால் என்ன, உங்களுக்கு அது வந்து நமக்கு கொஞ்ச நேரம் ஆறின பிறகு ரொம்ப வந்து அது கொஞ்சம் வந்து ரஃப் ஆயிரும். இது வந்து அப்படி இருக்காது. ஒரு நாள் ஃபுல்லாக ஆனாலுமே உங்களுக்கு அது சாஃப்ட்னஸும் இருக்கும். அது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான். இனிமேல் எடுத்து நம்ம ஏதாவது ஒரு பவுலில் வச்சு அச்சு வச்சு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதான். ஒரு அருமையான அல்வா போல் கேசரி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.